السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وآله وصحبه أجمعين. புகழ் யாவும் அல்லாஹ்வுக்கு, அவனுடைய அருளும் அன்பும் அண்ணல் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களின் வழியில் வந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், நம் குடும்பத்தினர்கள் அனைவர்களின் மீதும் நிறைவாக நிகழட்டுமாக. புனிதமான இடத்திலே அல்லாஹ்வுடைய வேதத்தை பற்றி, அதில் வருகின்ற வசனத்தின் விளக்க உரையை தெரிந்து கொள்வதற்காக கூட்டியுள்ள அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அல்லாஹ் நம்மை ஒன்று திரட்டச் செய்வானாக. வாழும் வரை உடல் நலத்துடனும் முழு ஈமானுடன் வாழுகின்ற உயர்ந்த மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கியருள்வானாக. இஸ்லாத்திற்கும் இஸ்லாமியர்களுக்கும் அல்லாஹு தஆலா முழுமையான பாதுகாப்பை தந்துருள்வானாக. வர இருக்கக்கூடிய ரமலானை அடைந்து அதை முழுமையாக பயன்படுத்துகின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நம் குடும்பத்தார்களுக்கும் தந்துருள்வானாக. ஆமீன் ஆமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பு நிறைந்தவர்களே, வாரந்தோறும் பார்த்து வருகின்ற வசனங்களில் சூரத்துல் பக்ராவின் 67வது வசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். 67வது வசனத்திலிருந்து 73வது வசனம் வரை ஒரு வரலாறை சொல்லக்கூடிய வசனங்கள் தான் அதில் இடம்பெறுகிறது. இந்த சூரத்துல் பக்ரான்னு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. இந்த பக்கரா அப்படின்னு பேர் வைக்கிறதுக்கு உண்டான இந்த வரலாறு இந்த இடத்துல இருக்குது. பக்கரா என்று சொன்னால் நம்ம மாட்டுக்கு சொல்லுவோம், பசுமாடு இருக்குது பாருங்க, அதுக்கு சொல்லுவாங்க. ஏன் இதுக்கு இந்த பேர் வைக்கப்பட்டது இந்த சூறாவுக்கு? பொதுவாகவே ஒரு சூறாவினுடைய பெயர் அந்த சூறாவில் நிறைந்து கிடக்கின்ற வரலாறில் எது ரொம்ப முக்கியமானதோ அதை அந்த சூறாவின் பெயராக வைக்கப்படும். அல்லது எந்த செய்தி ரொம்ப முக்கியமாக இருக்கிறதோ அது பெயராக வரும், அல்லது எந்த பொருள் முக்கியமாக இருக்கிறதோ அது பெயராக வரும். இது சூறாவினுடைய பெயரின் ஏது. அந்த வகையில் இந்த சூறாவுக்கு சூரத்துல் பக்ரா, அல் பக்ரா என்று வைக்கப்பட்டிருக்க ஏன், அதற்குண்டான பதிலையும் இன்றைய வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது. பனி இஸ்ரவேலர்களுடைய காலத்தில் ஒரு கொலை ஒன்று நடந்துருது. இது சம்பந்தமாக வரக்கூடிய வரலாறுகள் நிறைய இருக்குது, நிறைய அறிவிப்புகளில் பல கட்டமாக வருகிறது. நான் சுருக்கமாகத்தான் சொல்கிறேன். நீங்கள் வேற எங்கேயாச்சும் விரிவாக கேட்டிருந்தாலும் கூட நான் சுருக்கமாக சொல்லணும்னு வச்சுக்கிட்டா போதும். ஒரு கொலை ஒன்று நடந்துருது. இந்த கொலையை கண்டுபிடிப்பதற்காக என்ன செய்வது என்று அவர்களுக்குள் பேசிக்கொள்கிறார்கள், மோதிக்கொள்கிறார்கள். கடைசியாக நம்ம காலத்தில் தான் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள, அவங்கள்ட்டையே போய் கேட்டுடலாம் அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. ஒரு கொலையை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கெல்லாம் ஒரு போலீஸ்கிட்ட போய் நிற்போம். அவங்க வந்து என்ன செய்வாங்க, எப்படி நடந்தது, யார் கொலை பண்ணா, கொலையாளி யார், அதற்கு என்ன காரணம், பின்னணி, இதெல்லாம் விசாரிப்பாங்க. ஆனால் பனி இஸ்ரவேலர்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வந்து நின்றது அந்த நோக்கத்தில் அல்ல. அவர்கள் யூதர்கள் பனி இஸ்ரவேலர்களுக்கு அந்த நோக்கமே கிடையாது. ஏனென்றால் அவர்கள் நபிமார்களை அலட்சியப்படுத்தக்கூடியவர்கள், நபிமார்களை மதிக்க மறந்தவர்கள் அவர்கள். அதனால் அந்த நோக்கத்தில் அவர்கள் வரல. ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்து அதை மறைத்து விட்டு மூசா நபியை இங்கு சிக்க வைத்து எல்லோருக்கும் முன்னாடியும் பரிகாசம் செய்ய வேண்டும். இதான் உங்க நோக்கம். இதற்காக வந்து நிற்கிறார்கள். இப்படி ஒரு கொலை நடந்து விட்டது, இந்த கொலை குற்றவாளியை கண்டுபிடித்துக் கொடுங்கள். யாரிடத்தில் வந்து நிற்கிறார்கள்?
நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தில் வந்து நிற்கிறார்கள். பொதுவாக இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம குடும்பத்தார்கள்ட்ட ரொம்ப ரொம்ப நம்பகமான செய்தியை தான் சொல்லுவோம், பொய்யை சொல்ல மாட்டோம்ல. நம்ம மனைவிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ பொய்யை சொல்லி நம்ம செய்ய மாட்டோம், ரொம்ப நம்பகமானதை சொல்லி கொடுப்போம். இப்படி தான் வாழணும்னு பிள்ளைகள்கிட்ட ரொம்ப உண்மையான செய்திகளை சொல்லிக் கொடுப்போம். நம்ம குடும்பமாக இருந்தாலும் சொந்தமாங்களாக இருந்தாலும் அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்போம். அது மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அவருடைய கூட்டத்திற்கு ஒரு நேசம் வச்சிருப்பாங்க. ஒரு ஊர் மேலே நேசம், ஒரு கூட்டத்தின் மேலே நேசம், இதெல்லாம் இருக்கும் இயற்கையாக. நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் எல்லா நபிமார்களைப் போலவே அந்த கூட்டத்தை ரொம்ப நேசித்தவர்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த கொலைக்கு உண்டான குற்றத்தை எங்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடித்து கொடுங்கள் என்று சொன்னபோது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னார்கள், அந்த இடத்தில் பனி இஸ்ரவேலர்கள் எப்படியெல்லாம் அந்த நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அவர்களிடத்தில் அலட்சியமாக பேசினார்கள் என்ற ஒரு உரையாடல், அவர்களுடைய அவல நிலை, யாரு பனி இஸ்ரவேலர்களுடைய அவல நிலையெல்லாம் இந்த வசனங்கள் வெளிக்கொண்டு வருகிறது. பாருங்க 67வது வசனம். இத் கால மூசா, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னபோது லிகௌமிஹி, தன்னுடைய கூட்டத்தாரிடம் எப்படி சொல்றாங்க, அல்லாஹ் மூசா நபியை சொல்லும் போது தான் கூட்டத்தார்கிட்ட பேசினாங்கன்னு அழகா சொல்றான். அவருடைய கூட்டத்தாரிடம் பேசினான், அந்த உரிமை, எங்க வாப்பா, ஏன் ஊரு, ஏன் வீடு, ஏன் சொந்தம், ஏன் கூட்டங்கிற அந்த உரிமையோடு அல்லாஹ் மூசா நபியை சேர்த்து வைக்கிறான். மூசா நபி என்ன சொன்னாங்க, இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் தஸ்பஹு பக்கரா, நீங்கள் ஒரு மாட்டை அறுக்க வேண்டும் என்று நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உத்தரவிடுகிறான். ஒரு மாடு ஒன்று அறுக்கணும், இதுதான் உங்களுக்கு உண்டான கேள்விக்கு விடை. ஒரு மாட்டை அறுங்க அப்படின்னு என்ன செய்யணும், கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தாங்கன்னு வந்து நிற்கிறாங்க. சொல்றது யாரு, அல்லாஹ்வின் தூதர். அல்லாஹ்வின் தூதருக்கு என்ன வரும், அல்லாஹ்விடத்திலிருந்து இறை செய்தி வரும். அவங்க யாருடைய தொடர்பில் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய நேரடி தொடர்பில் இருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்களோ அதுதானே செய்யணும், அதான உம்மத்துடைய வேலை. இதுக்கு அது பொருந்துமா, இது என்னென்ன கேட்குற வேலை நம்மளுக்கு கிடையாது. போங்கன்னா போகணும், நில்லுங்கன்னா நிற்கணும். இதுதான் உம்மத்தினுடைய நபிமார்களுக்கு முன்னால் இருக்க வேண்டிய கடமை. அப்படிதானே? இன்னைக்கும் ஒரு செய்தி சொல்லுவாங்க, இந்த ஆலிம்கள்னு ஒரு இஸ்லாத்துல ஒரு வகை இருக்கு, ஷேகுமார்கள்னு ஒரு வகை இருக்கு, ரெண்டு வகை இருக்கு இல்லையா? ஆலிம்களும் அறிஞர்கள், ஷேகுமார்களும் அறிஞர்கள். ஆனால் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆலிம்கள்கிட்ட கேள்விகள் கேட்கணும், ஷேகுமார்களுக்கு முன்னாடி கேள்வி கேட்கக்கூடாது, சொல்லிக் கொடுப்பாங்க. அங்கே ஆலிம்கள் முன்னாடி பேசாமல் இருந்தா பிரச்சனை, ஷேகுமார்களுக்கு முன்னாடி பேசினா பிரச்சனை, பேசக்கூடாது, சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி இந்த மாதிரி நபிமார்கள் ஒரு உத்தரவு போடும்போது அது அல்லாஹ்வுடைய உத்தரவு. அப்போ வாய் மூடி கேட்டிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொலை நடந்துருச்சு, கொலைக்கு குற்றவாளி வேணும், நீங்கள் போய் மாட்டை இருக்க சொல்கிறீங்க, பொருத்தம் இல்லையே. குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதும் மாட்டை இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எப்படி யோசிக்கிறாங்க பாருங்க. சொல்றதை யாருன்னு பார்க்காம இதுல என்ன இருக்குது, கொலையாளி யாருன்னு கேட்டா, கொலை செஞ்சவன் யாருன்னு கேட்டா, ஒரு மாட்டை போய் யாருங்கன்னு சொல்றீங்கல்ல. அப்போ அவர்கள் கேட்டார்களாம், பனி இஸ்ரவேலர்கள், காலு அத்தத்தகிதுனா ஹுசுவா, எங்களை பரிகாசம் செய்கிறீர்களா? என்ன வார்த்தை பாருங்க, ஒரு நபியை பார்த்து இவ்வளோ தடிப்பமான வார்த்தை பேசலாமா? அதவு குறைவான வார்த்தைங்க இது, பெரிய ஒழுங்கினமான வார்த்தை இது. ஒரு நபியிடத்தில் எதை பேசணும் பேசக்கூடாதுன்னு ஒரு முறை இருக்குல்ல, அதையெல்லாம் கடந்து போனவங்க இப்படி எங்களை நீங்க பரிகாசம் செய்றீங்களா? ஒரு நபியிடத்தில் கேட்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப வருத்தப்பட்டாங்க. நபிமார்கள் வந்து எப்படி அது பரிகாசம் என்பது ஆக கெட்ட குணம், ஆக மோசமான குணம், அது நபிமார்களோடு சேர்த்து வைக்கலாமா? அவர்கள் எவ்வளவு துணிச்சலா பரிகாசம் செய்யலான்னு கேட்டுட்டாங்க. கிண்டல் பண்றீங்களா? கொலையாளியை கண்டுபிடிங்கன்னா மாட்டை இருக்க சொல்றீங்க, என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு முன்னாடி ஒரு ஆணவத்தோடு நிற்கும் போது சொன்னாங்க மூசா நபி,
கால அஊது பில்லாஹி அன் நகூன மினல் ஜாஹிலீன். இந்த மடையர்களில் நான் ஆகுவதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். இந்த முட்டாள்களில் நானும் ஒருவனாக இருப்பதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொன்னாங்க. இங்க ஒருத்தர் பரிகாசம் செய்யறது முட்டாளுடைய குணம்னு மூசா நபி சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க கேட்டது என்ன, பரிகாசம் செய்தியலான்னு கேட்டாங்க. நான் பரிகாசம் செய்யலைன்னு சொல்லல மூசா நபி. எப்படி வருது இறை செய்தி? நான் முட்டாள்களில் ஒருவனாக இருப்பதிலிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்றால், பரிகாசம் செய்வது, கிண்டல் செய்வது, கேலி செய்வது, ஏளனம் செய்வது, அடுத்தவர்களை அலட்சியமாக பேசுவது முட்டாள்களின் வேலை. இதை நபிமார்கள் செய்ய மாட்டாங்க. நபிமார்கள் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க நபிமார்கள். ஆனால் இவ்வளவு துணிச்சலா கேட்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளவு தைரியமா கேட்கிறாங்க. முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஒரு போருக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. தபூக் போர்னு வருது. போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு முனாஃபிக் அந்த இடத்துல இருந்து சில சஹாபாக்களை பற்றியே குறை பேசினாங்க. என்ன இந்த குர்ஆன்ங்கிற சஹாபாக்கள், குர்ஆன்டா ஹாஃபிதுகள், குர்ஆனை மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கு வேலை அதுதான். இந்த குர்ஆன்ங்கிற சஹாபாக்கள், குர்ஆனை ஓதக்கூடிய சஹாபாக்கள் போரில் ரொம்ப ஒரு கோழைத்தனமாக இருக்கிறாங்கல்ல, சாப்பிட சொன்னால் நல்லா சாப்பிட்றாங்கல்ல, இப்படின்னு முனாஃபிக்கு சஹாபாக்கள்கிட்ட சொல்லும். போரில் ரொம்ப ஒரு தைரியம் இல்லாமல் இருக்கிறாங்களே. இப்படி பேசுனது தான் கொஞ்ச நேரம் தான் ஆகுது, ஆயத்து இறங்கிருச்சு. ஆயத்து இறங்கிட்டாங்க. யாரை பற்றி பேசுனது? குர்ஆன்களை பற்றி பரிகாசம் செய்கின்ற போதும் ஆயத்து இறங்கிறது. குல் அபில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். என்ன, அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய வசனங்களையும் அல்லாஹ்வின் தூதரையும் பரிகாசம் செய்தீங்களா அப்படின்னு அல்லாஹ் ஆயத்து. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வினுடைய வசனங்களையும் அல்லாஹ்வின் ரசூலையும் நீங்க கிண்டல் பண்றீங்களான்னு ஆயத்து வந்துருச்சு. இந்த ஆயத்து வந்தோன்னு ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் ஓதிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பொருளி பேசாம பார்த்தியல்லா முனாஃபிக்கு, அதை கேட்டாங்கல்ல சில சஹாபாக்கள், பயந்து போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை பிடிச்சுக்கிட்டு அழுகிறாங்க, நாயகமே எங்களை மன்னிச்சிருங்க, இன்னா குன்னா நஹூலு வ நலஅபு. அந்த ஆயத்திலே வரும். சும்மா விளையாட்டா அவங்க சொன்னாங்க, அதை விளையாட்டா கேட்டோம். விளையாட்டாக தானுங்க சில இதை பேசி போடுறோம். ஒருத்தருக்கு கண்ணு தெரியலன்னா குருடு ரெண்டு சொல்லுகிறோம், காலு கொஞ்சம் இடக்க முடக்கா நடந்தாருன்னா ஒரு என்ன செய்கிறோம், நொண்டின்னு சொல்கிறோம். இல்லைன்னு சொன்னால் ஒரு மான்லாம் பேசுகிறோம். இப்படி பேசுகிறோம் இல்லை ஒரு பட்ட பேர் வச்சு பேசுகிறோம். பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஆபத்து தெரியுமா? நாளை மறுமையிலே சொர்க்கத்துக்கு போகலான்னு என்று இருக்கும்போது நம்ம வச்ச பட்ட பேரை பின்னாடி எல்லாரும் கூப்பிட அது பாவமாக அதிகமாகி சொர்க்கத்துக்கு போகலான்னு நிற்கும் போதே நீ நில்லே, நரகத்தை நோக்கி போன்னு அல்லாஹ் சொல்றதுக்கு இது காரணமாயி. நம்ம லேசா பேர் வச்சுக்கோமில்ல. அல்லாஹ் தஆலா அழகா சொல்லுவான், யாரையாவது நீங்க கிண்டல் பண்ணும்போது கிண்டல் பண்ணணும்னு என்ன வந்தா மனசுல வச்சுக்கிறீங்க, அஸா ஐயகூனு கைரன் மின்ஹும், அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம், அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். இந்த எண்ணம் இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். யாரா வேண்டாலும் இருக்கலாம், யாரா வேண்டாலும் இருக்கலாம். ஏங்க மக்காவுல ரொம்ப சூப்பரான இமாம்டா யாரை சொல்லுவாங்க? அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ்வுக்கே உஸ்தாத். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் மாதிரி பெரிய பெரிய இமாம்களுக்கு உஸ்தாத் அத்தா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா, பெரிய உஸ்தாத். ஹரம் ஷரீஃப்ல 20 வருஷம் பாடம் நடத்தினாங்க. ஹரம் ஷரீஃப்ல 20 வருஷம் ஹரம் காபாவுக்கு பக்கத்துல இருந்து. எவ்வளவு பெரிய பாக்கி பத்தியில சாக்கீனுல் ஹரம், காபாவிலேயே தான் இருப்பாங்க. மனை மக்கள்லாம் இல்லை, இங்கேயே தான் குடியிருப்பாங்க. இது அவங்களுக்கு தேவை இருந்தால் வெளியே போவாங்க, வேலையை முடிச்சுக்கிட்டு பள்ளிகள் வந்துடுவாங்க. இதுதான் ஆலமுன் நாஸ் பில் மனாசிக். ஹஜ்ஜுடைய சட்ட திட்டங்கள் தெரியணுமா? அவர்களை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க, அவ்வளோ பெரிய ஆளு. ஆனா அவங்கள்ட்ட 8 விதமான குறைகள் இருந்துச்சுன்னா உடல்ல அல்லாஹ் பார்த்து 8 விதமான குறைகள். தலையிலேருந்து ஆரம்பிச்சா கால் வரைக்கும். ஆளு ரொம்ப இதாக இருப்பாங்களா, குண்டா இருப்பாங்களா, ரொம்ப கருப்பாக இருப்பாங்களா, எல்லாம் பார்த்தோம் 8 விதமான குறை. நடந்து போனால் சராசரியான மனிதர் நடந்து போகிற மாதிரி ரசிக்க முடியாதான்.
ஆனால் அல்லாஹ் எப்படி வச்சிருக்கிறான் பாருங்க, மக்காவில் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அவங்கள்ட்ட தான் தேடணும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட தான் வண்டி போடணும். அபூ ஹனீஃபா ரலியல்லாஹு எவ்வளோ பெரிய இமாம், அவர்கள் காலத்தில் இருந்தவர்கள் எவ்வளோ பெரிய இமாம், அவர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் மண்டி போட்டு ஓதினார்கள். மன்னர் ஹாரூன் ரஷீத் அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஹஜ்ஜுக்கு வரும்போது வந்தா அனுமதி கேட்டு போய் விடை கேட்கணும். அனுமதி கேட்டு நிற்பாரு. யார்? மன்னர் ஹாரூன் ரஷீத் அனுமதி கேட்டு நிற்பாரு அவரை சந்திக்கிறது. அந்த அளவுக்கு பெரியமா அவன் சொல்ல முடியுமா? ஒரு குறை யாரை கிண்டல் பண்ண நினைக்கிறோமோ மனசுக்குள்ள ஒரு நினைப்பு வரணும், அவங்க நம்மளை விட சிறந்தவர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் அப்படிதான், லா யஸ்ஹர் கௌமும் மின் கௌமின், யாரும் யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க. காரணம் சொல்லும் போது அஸா யகூனு கைரம் மின்கும், அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம் என்று அல்லாஹ் சொல்றான். எப்படி வார்த்தை பாருங்க, சிறந்தவர்கள். அதனால தான் அகமது கபீர் ஷேக் ரிஃபாய் ஆனக அவங்கள பற்றி சொல்லுவாங்க, போயிட்டே இருப்பாங்க தெருவில், யாராவது ஒரு மாதிரி இருந்தா ஒரு மாதிரியாக நடப்பாங்களே சில பேர், நம்ம பார்வையில் பார்த்தா அவங்கள பைத்தியம்னு சொல்லுவோம், அல்லாஹ் பார்த்தோம் அப்படி சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி ஆளை யாராவது இப்படி ரோட்டில் பார்த்துட்டாங்கடா ரிஃபாய் ரலியல்லாஹ், உடனே அவர் கூட்டி வந்து அவங்கள குளிக்க வச்சு அவங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து சாப்பாடை தான் கையால் எடுத்து ஊட்டி விடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன மாதிரி சாப்பிடுவாங்க, என்ன மாதிரி கோலத்தில் இருப்பாங்க? தான் கையால் எடுத்து ஊட்டி விடுவாங்களாம். அவருக்கு புது ட்ரெஸ் வாங்கி மாட்டி விடுவாங்களாம். யாரு? ரிஃபாய் ரலியல்லாஹு. இன்னைக்கு பெரிய பெரிய தரீக்காவுடைய குரு அவங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஷேக் அவர்கள் இந்த வேலையை செய்யும் போது பார்க்குறவங்களுக்கு தெரியும், அவங்களே ஒரு வித்தியாசமாக சுற்றுறாங்க, நீங்கள் எதுக்கு அவங்க பின்னாடி சுற்றுறீங்கன்னு சில பேர் கேள்வியும் கேட்டாங்க. அப்போ ஷேக் அவர்கள் சொல்லுவாங்களாம், உங்களுக்கு தெரியாது அவங்கள பற்றி, உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும். எல்லாம் சொல்லுவாங்க, நல்லா சூசலாக சொல்லுவாங்க. சில பேரை பார்த்தா பங்கரையாக தான் இருக்குதோ, பார்க்க பங்கரையாக இருப்பாங்க, கதவு போய் தட்டினா கூட கதவை திறக்க மாட்டாங்க, அந்த மாதிரி. ஆனால் அக்ஸம பில்லாஹ், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க என்ன கேட்குறாங்களோ அல்லாஹ் அதை கொடுத்துருவோம், அதை கொடுத்துருவோம். அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க. அதாவது யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, கிண்டல்ங்கிறது ஆபத்து. அதிலையும் அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அல்லது அல்லாஹுக்கு நெருக்கமானவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது. இந்த உம்மத்தில் வளர்ந்து வரக்கூடிய தப்பு அதுதான். ரொம்ப தொழுதுட்டா கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப ஓதிட்டா கிண்டல் பண்ணுவாங்க, ரொம்ப அல்லாஹ்வை நெருங்கிட்டா கிண்டல் பண்ணுவாங்க, பெரிய சூஃபியாக்கும் அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க. அது பெரிய ஆபத்து, பெரிய ஆபத்து. சொல்லுவாங்களாம், உலகத்தில் ஹிசாபும் அதாபும் இல்லாமல் நாளை மறுமையிலே ஜன்னத்துக்கு போற மனிதர்கள் இவர்கள் தான் என்று சொல்லுவார்களாம். கேள்வி கணக்கே கிடையாதுங்க அந்த மாதிரி நபர்களுக்கு. நம்மெல்லாம் கேள்வி கணக்கு இருக்குல்ல எல்லாருக்கும். இன்ன அலைனா ஹிசாபுகும், ஜும்மாவில் ஓதுறாங்களா இல்லையா? இன்ன இலைனா ஐயாபுகும் இன்ன அலைனா ஹிசாபு. நம்மளுக்கெல்லாம் கேள்வி கணக்கு இருக்குது, கேள்வி கணக்கு தப்பவே முடியாது. ஆனால் ஹிசாபும் அதாபும் இல்லாமல் ஜன்னத்துக்கு போகிற பெருமக்கள் அவர்கள். அவங்கள பார்த்துட்டு நான் எப்படி கம்முண்டு இருக்க முடியும்னு சொல்லுவாங்களாம். யாரு? ரிஃபாய் ரலியல்லாஹு. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பெரிய வேலை. ஆனால் யாரையுமே இலக்கணமாக நினைக்கக்கூடாது. அல்லாஹ் நினச்சிட்டா யார் எந்த இடத்துக்கும் உயர்த்துவான், எவ்வளோ பெரிய இடத்துக்கும் அல்லாஹ் தஆலா அவர்களை உயர்த்திடுவான் என்பதற்கு இது ஒரு பாடம். அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களை, அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்களை கிண்டல் பண்ணக்கூடாது. சஹாபி ஒட்டகத்தை பிடிச்சிட்டு, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்தை பிடிச்சிக்கிட்டு, என்னை மன்னிச்சிருங்க நாயகமே, என்னை மன்னிச்சிருங்க அவங்க பேசல, பேசுறது முனாஃபிக். அவங்க வந்து கேட்ட காதில் கேட்டது. அப்ப என்னை மன்னிச்சிருங்கன்னா ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்தை ஓதிக்கிட்டே இருந்தாங்களாம். குல் பில்லாஹி வ ஆயாத்திஹி வ ரசூலிஹி வ ரசூலிஹி குன்தும் தஸ்தஹ்சிஊன். கிண்டல் பண்றீங்களா? அப்படியே ஓதிக்கிட்டே இருந்தாங்க. என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அந்த சஹாபி. ஒட்டகத்தை பிடிச்சி கெஞ்சின வரலாறுகள்லாம் கிதாபுகளில் இருக்குது, ஹதீஸ்கள். என்னடா அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மன்னித்தார்கள் என்ற செய்தியும் இருக்குது. எதுக்கு சொல்கிறோம்டா, பேசுகிறவங்க கேட்ட நேரத்தில் இந்த ஆயத்து வந்தவன அல்லாஹ் தஆலா ஆயத்தை இறக்கிட்டான்.
கேட்கிற. ஏண்டா கிண்டல் பண்றவங்களை பொறுத்தவரை யார் கிண்டல் செய்யறாங்களல்ல, கிண்டல் அடிக்கப்படுகிறார்களோ அவர்களுக்கு பொறுப்புதாரி அல்லாஹ் தான். அவங்களுக்கு பொறுப்புதாரி யாரு? அல்லாஹ்வே பொறுப்புதாரியா இருப்பான். இப்போ அவன் கொடுக்குற வேதனை எப்படி இருக்கும், அவன் கொடுக்குற செயல் எப்படி இருக்கும், அவன் எதிர்வினை ஆற்றினா நம்மளால தாங்க முடியுமா? நமக்கு நம்ம மாதிரி மனுஷன் எதிர்வினை ஆற்றினா தாங்கலாம், அல்லாஹ் எதிர்வினை ஆற்றினா நடக்குமா? தாங்க முடியும். மதீனாவில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முனாஃபிக்குங்கள் நிறைய இருந்தாங்க, சதி வேலை செய்யக்கூடிய வஞ்சகர்கள்லாம் நிறைய ஊருக்குள்ளே இருந்தாங்க, நல்ல மாதிரி நினச்சிக்கிட்டு. அதில் யூதர்களும் இருந்தாங்க, அதுலேயும் வேடதாரிகள், யூதர்கள் வேதக்காரர்களையும் முனாஃபிக்குலாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்தாங்க. இதுக்கு இடையில தான் ரசூலுல்லாஹ் இந்த இஸ்லாத்தை கட்டி அமைத்தார்கள். இப்போ பாங்கு சொல்லும்போது அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லான்னு வந்தால் அதை கேட்ட ஒருத்தர் சொல்லுவாராம், அதுக்கு என்னங்க அர்த்தம்? நிச்சயமாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருத்தூதராக இருக்கிறார்கள், அதான பொருள். அதை கேட்டோடனே இந்த பேர் சொல்ல கேட்டோன்னே அவர் சொல்லுவாராம், இந்த முஹம்மது இவர் தான் மிக மோசமானவர், இவர் நெருப்பிலே விழுந்து சாகட்டும் என்று அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம். இது அவருடைய பழக்கம். ஒரு கிறித்தவர், முனாஃபிக் வேடத்தில் இருந்த ஒரு கிறித்தவர் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாராம். என்னாச்சு, ஒரு நேரத்தில் ஒரு நாள் அவர் வீட்டில் இருந்தப்போ ஒரு அடிமை பெண்ணு அவர் தேவைக்காக வேண்டி விளக்க கொண்டுக்கிட்டு வந்தாலாம். நெருப்பை கொண்டு வரும்போது அந்த நெருப்பு தவறி விழ வீட்டில் பட்டு வீட்டில் எரிந்து, வீடெல்லாம் எரிந்து வீட்டில் அவரும் சேர்ந்து எரிஞ்சு போனான். வரலாறு இருக்குதுங்க. முஹம்மது ரசூலுல்லாஹ்வை சொன்னாரு, நெருப்பில் விழுந்து அவர் சாகட்டும் என்று சொல்லிக் கொண்டிருந்த அந்த கிறித்தவருக்கு முஹம்மது ரசூலுல்லாஹ் இதை காதெல்லாம் வாங்கிக்கல. இவர் வேலை அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாராம், அந்த பாங்க கேட்டு அப்படி சொல்லுவாராம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? அவரை அடிச்சாங்களா, அவரை ஊரை விட்டு ஒதுக்குனாங்களா, இல்லை அவங்கள கட்டாயப்படுத்தி இஸ்லாத்துக்கு வந்தாகணும்னு சொன்னாங்களா? ஒண்ணுமே சொல்லலைங்க. அவருக்கு என்னவோ அந்த பேர்ல அப்படி ஒரு இது, அந்த பேரை பாங்க சொல்ல கிண்டல் பண்ணுவார். எப்படி கிண்டல் பண்ணாரு? நெருப்பில் விழுந்து சாகட்டும் என்று சொன்னார். அப்படி கிண்டல் பண்ணும்போது அதற்கு எதிர்வினை அல்லாஹ் தான் கொடுப்பான். என்ன மாதிரி கொடுத்தான் பார்த்தீங்களா? அவர் சொன்னது மாதிரியே நெருப்பிலே அவரை போட்டான், அவர் வீட்டோடு சேர்ந்து எரிந்து போனார். இதுதான் வரலாறு. அப்ப கிண்டல் என்பது ரொம்ப ஆபத்தானதுன்னு சொல்லுவாங்க. அதை நபிமார்கள்ட்ட வச்சுக்கிற கூடாது, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள்ட்ட வச்சுக்கிற கூடாது, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள்ட்ட அந்த இதை வச்சுக்கிற கூடாதும்பாங்க. ஏண்டா அல்லாஹ்வே அதற்கு செயலாட்டுவான். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நம்ம சொல்கிறோம், பனு தமீம் போன்ற கூட்டமெல்லாம் மக்காவில் இருக்கும்போது என்ன பிலால் இவ்வளோ கருப்பாக இருக்கிறாரு, இவ்வளோ இருக்கிறாரு, இவருக்கு இவ்வளோ பெரிய நெருக்கத்தை கொடுக்குறான், கிண்டல்லாம் பண்ணான். வாங்கி சொல்லும்போது கிண்டல் பண்ணுவான் இல்லையா? என்ன ஆச்சு? முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா இல்லையா? ஜன்னத்துக்கு போனப்ப ஜன்னத்தில் பார்த்தேன், யாருடைய காலடி ஓசையை பார்த்தேன், கேட்டேன், பிலால் ரலியல்லாஹு அவருடைய காலடி ஓசையை கேட்டேன்னு சொன்னாங்களே. இப்போ யாரை நம்ம கீழேன்னு நினைக்கிறோமோ அல்லாஹ் அவர்களை மேலதான் ஆக்குறான். அது ஆயத்தை பாருங்களேன். நீ கிண்டல் செய்யும் போது இந்த எண்ணம் இருந்துட்டா போதும், அவர் நம்மளை விட சிறந்தவராக இருக்கலாம், அல்லாஹ் உயர்வாக்கிட்டான். அதனாலதான் அபூபக்கர் ரலியல்லாஹு பிலால் ரலியல்லாஹு பார்த்தா சையதுனான்னு தான் சொல்லுவாங்களாம், தலைவரே தலைவரே தலைவரேன்னு கூப்பிடுவாங்களாம். யாரு? சித்திக்குல் அக்பருங்க, எவ்வளவு பெரிய சஹாபி. அவங்க பிலால் ரலியல்லாஹு பார்த்தா சையதுனா அப்படின்னு கூப்பிடுவாங்க, தலைவரே அப்படின்னு கூப்பிடுவாங்க. மன நிரம்பி, கிண்டல் அடித்தல்ல, மன நிறைந்து சொல்லுவாங்க. எவ்வளவு பெரிய பேரை கொடுத்தாரு பார்த்தீங்களா? அபு மஹதூரான்னு ஒரு சஹாபி இருந்தாங்க. அவங்கள்ட்ட அப்துல்லாஹ்னு ஒருத்தர் சுரை அவர் இருந்தார் கூட. அவர் வெளியூருக்கு போகணுன்னு ஆசை, இஸ்லாமிய நாட்டுக்கு போகலான்னு ஆசைப்பட்டப்ப அபு மஹதூரா இல்லாட்ட கேட்டாங்க, நான் வெளியூருக்கு போகிறேன், அங்கே முஸ்லீம்கள்லாம் இருக்கிறாங்க, அங்கே பாங்கு சொல்லிவிட்டா நான் எப்படி பாங்கு சொல்கிறது, எனக்கு பாங்கு சொல்லவே தெரியாது, நான் எப்படி பாங்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டாங்களாம். அப்போ அபு மஹதூரா இல்லாத்தான்னு சொன்னாங்களா, நானும் இப்படி தான் இருந்தேன், நான் ஒரு வரலாறு சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் ஹுனைன் போருக்கு போயிட்டு திரும்பி வரும்போதே பக்கத்தில் மக்காவுக்கு நெருக்கமாக வரும்போது நாங்கள் அங்கே நின்றுக்கிட்டு நின்றோம். ரசூலுல்லாஹ் தோழர்கள் பாங்கு சொல்லும் போது நாங்கள் கிண்டல் பண்ணோம், நாங்கள் அந்த பாங்கை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரசூலுல்லாஹ் எல்லாரையும் கூட்டிட்டு வர சொன்னாங்க, பாங்கு முடிச்சு. அதில் நானும் ஒருத்தனாக இருந்தேன். ரசூலுல்லாஹ் எல்லாரையும் விசாரிச்சு அனுப்பிட்டு என்னை நிற்க வச்சாங்க, என் புருவத்தை தடவுனாங்க, எனக்கு உடலெல்லாம் தடவி துஆ செஞ்சாங்க.
துவா செஞ்சுட்டு எனக்கு பாங்கு சொல்லி கொடுத்தாங்க. பாங்கு சொல்லுங்க. அப்படி முன்னாடி வரைக்கும் அது வெறுப்பாக இருந்து தான் நான் கிண்டல் பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நான் போய் முகமது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன், எனக்கு பாங்கு சொல்கிற பொறுப்பை கொடுக்குறீங்களா, கொஞ்சம் மக்காவில் பாங்கு சொல்கிறேனே அப்படின்னு நான் போய் கேட்டேன். எந்த பாங்கை நான் கிண்டல் பண்ணனோ அந்த பாங்கு சொல்லுகின்ற பொறுப்பை பாக்கியமாக போய் முகமது ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டேன். மக்காவில் என்னை முஅஸ்ஸினா போடுங்களேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு கோரிக்கை வச்சேன். ரசூலுல்லாஹ் அது ஆகட்டும் என்று சொன்னார். அவ்வளோ பெரிய பொறுப்பை தூக்கி எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதனால பாங்கை சொல்லும் போது நீங்க திரும்ப சொல்லுங்க, தானா உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். அது ஒரு கஷ்டம் இல்லை. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. நான் சொல்லும் போது அபு மஹ்தூரா திரும்ப சொல்லு அப்படின்றாங்க. அந்த மாதிரி நீங்களும் திரும்ப சொன்னீங்கன்னா பாங்க உங்களுக்கு லேசாயிடும்னு சொன்னாங்க. இப்படி சொல்லி கொடுத்தாங்க. அப்ப கிண்டல் துவாவுலையோ அல்லாஹ்வுடைய ஆயத்திலேயோ அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர்கள்ட்டையோ கிண்டல் செய்யும் போது அதனுடைய எதிர்வினை ரொம்ப மோசமாக இருக்கும். அல்லாஹ் நாடிவிட்டால் நல்லதாகவும் அமைந்துவிடும். அல்லாஹ்வுடைய நாட்டத்தில் எப்படி எழுதப்பட்டிருக்குன்னு சொல்ல முடியாது. அதான் நல்லோர்களை நாம் கிண்டல் செய்யக்கூடாது, பொதுவாகவே கிண்டல் செய்யக்கூடாது. ஆனால் பனி இஸ்ரவேலர்கள் செய்த சேட்டை என்னன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு போய் கேட்டாங்களாம், அத்தத்தஹதுனா ஹுஸுவா, எங்களை நீங்கள் கிண்டல் பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த உம்மத்துக்கு இது எங்கே எப்போ நடந்துச்சு? மூசா நபி காலத்தில் நடக்குது. இதை எதுக்கு நம்மள்கிட்ட சொல்லணும்ல? யோசி பாருங்க, நம்மள்கிட்ட எதுக்கு சொல்கிறோம்? அப்போ கிண்டல் செய்கிறீங்களான்னு கேட்டபோது நபி மூசால நான் முட்டாளான ஒருத்தராக இருக்கல, அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு கேட்குறேங்கிறாங்க. அப்போ முட்டாள் தான் கிண்டல் செய்வான் என்ற ஒரு செய்தியை மூசா நபியின் வழியாக, இந்த வரலாற்று வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்றான். யார் விளங்காதவனோ அவன் தான் இந்த கிண்டல்ங்கிற வேலைக்கே போவான். இந்த நாவுல வர ஆபத்து தாங்க மறுமையில பெரிய ஆபத்து. உலகத்தில் சஹாபாக்கள்னா ரசூலுல்லாஹ்ட்ட போய், நாயகமே நான் நரகத்திலிருந்து வெளியாகணும், சொர்க்கத்துக்கு போகணும், என்ன வேலை செய்ய, இப்படி கேள்வி கேட்பாங்க. எனக்கு எதில் ஈடேற்றம் இருக்கு, இப்படி கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ரசூலுல்லாஹ் சொன்னது என்ன தெரியுமா? நாவை பற்றி தான் சொன்னாங்க. நாவை பார்த்துக்கிட்டா போதும், அடுத்தவங்களை கிண்டல் அடிக்காம, புறம் பேசாம, குறை சொல்லாம, கோல் சொல்லாம நாவை பாதுகாத்துட்டாலே சிறப்பாயிடும் சொல்லி கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ். எதுலங்க அழகு இருக்குது? நம்ம அழகா உடலை வச்சிருந்தா அழகா, நல்ல கார் வச்சிருந்தா அழகா, நல்ல தொழில் செய்யறது அழகா, அதுலயே அழகு இருக்குது. யோசிச்சு பாருங்க. முன்னோர்கள்லாம் தொழுகையை மட்டும் இபாதத்தில் நினைக்கல, நம்ம அப்படிதான் நினைச்சு வரோம். தொழுதோண்டா இபாதத் செஞ்சிட்டோம் அப்படின்னு. ஜக்காத்தை மட்டும் அவங்க இபாதத்தில் நினைக்கல, நம்ம அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஜக்காத்து கொடுத்தா இபாதத் செஞ்சு முடிச்சிட்டோம். நோன்பை மட்டும் அவர்கள் இபாதத்தில் நினைக்கல, பொய் சொல்லாம இருக்கிறத இபாதத்தில் நினைச்சாங்க, கிண்டல் பண்ணாம இருக்கிறத இபாதத்தில் நினைச்சாங்க. அவங்க அடுத்தவர்களை பத்தி கேலி செய்யாம இருக்கிறது இபாதத்தில் நினைச்சாங்க. அதனாலதான் என்ன செய்வாங்கன்னா, முன்னோர்கள் ஏதாவது ஒரு கிண்டல் பண்ணிட்டா உடனே அதுக்கு தக்கன தர்மம் செய்வாங்களாம். அதுக்கு அப்துல்லாஹ் இப்னு வஹப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர் இருந்தாங்க. அப்துல்லாஹ் இப்னு வஹப் அவங்க தனக்குத்தானே சபதம் எடுத்துக்கிட்டாங்க, நான் கிண்டல் பண்ணா யாரையாவது இன்னைக்கு ஒரு நாள் யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு நாளில் ஒருத்தரை ஒரு தடவையாவது கிண்டல் செய்தால் நான் நோன்பு வைப்பேன். இப்படி நம்ம முடிவு எடுக்க முடியுமா? ஒரு நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி இப்படி வச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாராவது கிண்டல் பண்ணிட்டா நோன்பு என்ன அவங்க யோசிச்சு பார்த்து நோன்பு வச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆள் மெலிஞ்சே போயிட்டாங்க. அப்புறம் முடிவு எடுத்தாங்க, நான் கிண்டல் செய்தா ஒரு நாளுக்கு ஒரு திர்கம் கொடுப்பேன் என்று சொன்னாங்க. பணம் இருந்தால் கொடுக்க அப்படியே கிண்டல் செய்கிறது முடியுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி முடிவு நம்ம எடுத்தா வாங்குற சம்பளம் ஒரு மாதத்துக்குள்ளே காலி ஆகிடும். ஃபுல்லாக இதுக்கு தான் கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளோ கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்படி தான் முன்னோர்கள் செஞ்சாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்து அதை சரி செஞ்சிருவாங்க. ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் ஒருத்தன் கிண்டல் பண்ணானா, ஹசன் பஷீர் ரஹ்மத்துல்லாஹ் கிண்டல் பண்ணது அவன் தான் தெரிஞ்சோன்னே இங்கேருந்து தட்டு ஃபுல்லாக பழங்களை கொடுத்து விட்டாங்களாம். பழ கூடங்க கூட நிறைய பழத்தை அள்ளி கொடுத்து விட்டாங்க. இந்தா அவர்கிட்ட கூட கொடுத்துட்டு வா. என்ன விசேஷம் சேகர்கள் அப்படி, அவரு கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச நன்மையெல்லாம் எனக்கு கொடுக்குறாரு, நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசில் பணம் வாங்கி கொடுத்தா என்ன வரப்போகுது, கொண்டே அவர்கிட்ட கொடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க. அப்போ கிண்டல் பண்ணுறதுனால நம்ம நன்மை அள்ளி அவருக்கு கொடுக்குறோன்னு இருக்கும். அப்போ
அப்போ எவ்வளோ பெரிய ஆபத்து அது. அதனால தான் கிண்டல் செய்யாதீர்கள், அது முட்டாளுடைய குணம் என்கிறார்கள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அதை இந்த வசனம் நமக்கு சமிக்கினையாக விளக்கிறது. அடுத்து தொடர்ந்து 68வது வசனம், அவங்க நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாட்ட கேட்டு சொல்லிவிட்டாங்க, மாடு அருங்கன்னு சொல்லியாச்சு, மாட்டை அறுத்துட்டு போகலாம்ல. மாடுன்னா என்ன? ஒரு பசு மாடை வாங்கி அறுத்து போடலாம், எந்த மாட்டை வேண்டாலும் அறுத்து போடலாம், எந்த மாட்டை வேண்டாலும் எடுத்து வாங்கி அறுக்கலாம், பசு மாடாக இருக்கணும், அவ்வளோதான். எந்த மாட்டையும் அறுக்கலாம், அவ்வளோதான் ஆன்சர். அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம், கொலையாளி எப்படி வரான்னு கண்டுபிடிக்கலாம். அது நபியினுடைய பொறுப்பு, அல்லாஹ்வுடைய பொறுப்பு. செய்ய வேண்டியதை செஞ்சு கூடாது. அப்படி செய்யலை. என்ன பண்ணான்னு தெரியுங்களா? தேவையில்லாத கேள்வி கேட்டு சில பேர் தானே வம்பு மாட்டிக்கிறது மாதிரி இவர்கள் தேவையில்லாமல் தாங்களை சிரமப்படுத்தி கொண்டார்கள். காலு கேட்டாங்களா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட, உதுஉ லனா ரப்பக், உங்கள் ரப்பிட்ட கொஞ்சம் துஆ செஞ்சு கேளுங்க, பிரார்த்தனை செய்யுங்க நமக்காக. எப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? உங்கள் ரப்பு. என்னைக்காச்சும் நம்ம ரப்புன்னு வாயில் வருதா? அப்படி வராது பனி இஸ்ரவேலர்கள்ட்ட. நம்ம ரப்பிட்ட கேளுங்கன்னு சொல்லலாம்ல. என்னங்க அவங்களுக்கும் யார் அல்லாஹ் ரப்பு தானே, எல்லாருக்கும் அவன் தானே ரப்பு. அப்படி சொல்ல மாட்டாங்க அவங்க. நம்ம உம்மத்துக்கு ரசூல் எப்படி கற்றுக் கொடுத்தாங்க? ரப்பனா. குரானில் வர்றதெல்லாம் பாருங்க, ரப்பனா. இப்போவும் ரப்பனா தான், கியாமத்திலேயும் ரப்பனா தான், ரசூலா காலத்தில் இருந்ததும் ரப்பனா தான். ரப்பனா தானே நம்ம சொல்கிறோம், ரப்புக்கே சொல்கிறது இல்லையே. இப்படி தானே கேட்கணும், ரப்பனான்னு தானே கேட்கணும். அவங்க அப்படி கேட்கல, ரப்புக்க. நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்கள் ரப்புட்ட கேட்டு சொல்லுங்க. இப்போ உங்களுக்கெல்லாம் யாரு எவ்வளோ பொறுமைசாலி பாருங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு கோவம் வருமா வராதா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கோவக்காரன்னு சொல்றாங்க சில பேர், அது எவ்வளோ பொய்யான செய்தி. எந்த அளவுக்கு பொறுமைசாலிங்கிறது பாருங்க. அந்த உம்மத்தினை இவ்வளவு தூரம் அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள் என்றால் அவர்கள் சிறந்த பொறுமையாளர். அதனால தான் அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு தெரியுமா? உலுல் அஸ்ம். அல்லாஹ் உலுல் அஸ்ம்னு 5 நபிமார்களை சொல்லுவாங்க. அதில் ஒரு ஆள் மூசா நபி. ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்களுக்கு அந்த பேர் உலுல் அஸ்முண்டா பொறுமைசாலின்னு அர்த்தம். ரொம்ப உறுதியாக பொறுமையில் இருக்கிறவங்களுக்கு தான் உலுல் அஸ்முன்னு சொல்லுது. அது மூசா நபி அவ்வளோ பொறுமைசாலி. உங்க ரப்பிட்ட கேட்டு சொல்லுங்க. யுபையில்லனா மாஹிய, மாடுன்னு சொல்லிவிட்டிய, அது என்ன மாடுன்னு கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. மாடுன்னு சொல்லிவிட்டிய, அது என்ன மாடு? பசு மாடுன்னு சொல்லிட்டீங்க. பசு மாடுன்னா வேலை முடிஞ்சிருச்சுல, அறுத்துட்டு போயிடலாம்ல. பசு மாடுன்னு சொல்லிட்டிய, அது என்ன பசு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு. உடனே கால மூசா நபி அல்லாஹ்விடத்தில் கேட்டு சொன்னார்கள். எப்படி பாருங்க, தேவையற்ற கேள்விகள் பெரிய ஆபத்து உண்டாக்கும். சில கேள்விகள் ஹுஸ்னு சுஆலி நிஸ்ஃபுல் இல்மி, நல்ல கேள்விகள் இல்முனுடைய பாதைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்க ஷரியத்தில். ஆனால் தேவையற்ற கேள்வி வம்ப உண்டாக்கிவிடும். பாருங்களேன் இவர்களுக்கு எப்படி உண்டாக்குதுன்னு. கால நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டுட்டு சொன்னாங்க. அல்லாஹ் சொன்னதா, இன்னஹு யகூலு, அல்லாஹ் சொல்றான், இன்னஹா பக்ரத்துன், அது பசு மாடு தான், லா ஃபாரிதுன், ரொம்ப கிழட்டு மாடும் இல்லை, வலா பிக்ருன், ரொம்ப கண்டுக்குட்டியும் இல்லை. பிக்ருன்னா சின்ன குட்டி, கண்டுக்குட்டியும் இல்லை. அவானும் பைன தாலிக், ரெண்டுக்கு நடுவில் இருக்கக்கூடிய மாடு. இப்போ பாருங்க பிரச்சனை வந்துருச்சா இல்லை? மாடுன்னு சொல்லும் போது ஊர்லயே 100 மாட்டை பிடிக்கலாம், ஆமாவா இல்லையா? ஏன்னா அந்த காலம் வில்லேஜ் தானங்க, ஊர்லயே 100 மாட்டை பிடிக்கலாம். இப்ப எவ்வளவு பெரிய சிக்கல் வந்துருச்சு. கிழட்டு மாடை கொடுக்கக்கூடாது, கண்ணு குட்டியும் கொடுக்கக்கூடாது. எதை தான் கொடுக்கணும்? நடுத்தரமான மாட்டை தான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு, நிர்பந்தத்துக்கு தங்களுக்கு தாங்களே ஆளாக்கி கொண்டார்கள் இந்த பனி இஸ்ரவேலர்கள். ஃபர்ஸ்ட் அப்படி எல்லாம் சொல்ற, அல்லாஹ் மார்க்கத்தை லேசாக தான் வச்சிருக்கிறான். மார்க்கத்தை நம்ம கஷ்டப்படுத்தாத வரை மார்க்கம் நம்மை கஷ்டப்படுத்தாது. மார்க்கத்தை எப்ப நம்ம கஷ்டமான எடுக்கிறோமோ இல்லை கஷ்டப்படுத்துறோமோ அப்பதான் நம்மளை மார்க்கம் கஷ்டப்படுத்தும். நம்ம கம்முண்டு இருந்தா இன்ன தீன் யுஸ்ருன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த மார்க்கம் ரொம்ப எளிதானது, ரொம்ப லேசானதுன்றாங்க மார்க்கங்கிறது. நம்ம வாய் கொடுத்து இருந்துடுறது, சில நேரத்தில் வாய் கொடுத்தே நம்ம வாங்கிக்கிறது. அந்த மாதிரி பனி இஸ்ரவேலர்கள் இதை தான் அவர்கள், அதுக்கு அவங்க தான் முன்னோடியாக இருந்தாங்க. எல்லாம் சொல்லிவிட்டான், நடுத்தர மாட்டை தான் கொடுக்கணும் அப்படின்னு. மூசா நபிக்கு ஐடியா கொடுக்குறான். மூசா நபி, இவருப்பா ஏன் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்குறீங்க?
தேவையில்லாத கேள்வியெல்லாம் ஏன் கேட்குறீங்க? எது உங்களுக்கு சொல்லப்பட்டதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். இதுக்கு மேலே பேசாதீங்க அப்படின்னு அதுக்கு அர்த்தம். என்ன சொல்லப்பட்டதோ என்ன ஏவப்பட்டதோ அதை சொல்லுங்க, அதை செய்யுங்கன்ட்டாங்க. கம்முண்டு இருக்கணுமா இல்லையா? இல்லை. அப்போ இந்த பனி இஸ்ரவேலர்கள் அப்போதும் இல்லை. அடுத்து திரும்ப ஒரு கேள்வி கேட்டாங்க. காலது உலனா ரப்பக்க, உங்க ரப்பிட்ட திரும்பவும் துவா செஞ்சு கேளுங்க. யுபையில்லனா மா லவுலுஹா, அது என்ன நிறம்னு கேட்டு சொல்லுங்க. ஃபஸ்ட்டு என்ன மாடு, பசு மாடுன்னா எந்த ஸ்டேஜில் இருக்கிற மாடுன்னு தேவையில்லாமல் கேட்டு வாங்கிட்டாங்க. அதனால இப்போ அவங்க கண்ணுக்குட்டியை பிடிக்க முடியாது, பெரிய கலட்டு மாட்டையும் பிடிக்க முடியாது. பிடிச்சா குற்றவாளி ஆகிடுவாங்க. நடுத்தர மாட்டை தான் பிடிச்சே ஆகணும், அப்போ தான் கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும். இந்த நிலைக்கு அவங்க தான் போனாங்க. இப்போ தேவையில்லாமல் மாட்டுக்கு நிறம் என்னன்னு கேளுங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வே சொல்லலை, இவர்களா கேட்குறாங்க. அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வேற சொல்லிவிட்டாங்க, இனி பேசாதீங்க, சொன்னதை செய்யுங்கன்னு. அதையும் மீறி கேட்குறாங்க. நபிமார்களை மீறி பேசுகிற அலட்சிய போக்கு பனி இஸ்ரவேல்கிட்ட இருந்துச்சு. அதை மீறி பேசுவாங்க. ஒன்று சொன்னால் அதை மீறி கேள்வி கேட்பாங்க, என்ன செய்கிறது அப்படின்னு. அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கால சொன்னாங்க, இன்னஹு யகூல், அல்லாஹ் சொல்கிறான்ப்பா, இன்னஹா பக்கரத்துன் சஃப்ரா, மஞ்சள் நிற மாடு, மஞ்சள் கலர் மாட்டை நீங்கள் கொடுக்கணும், அறுக்கணும். மஞ்சள்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி கலப்பு மஞ்சள் அல்ல. சில நேரத்தில் கலந்தா கூட மஞ்சள் வரும், அந்த மாதிரி கலப்பு மஞ்சள் இருக்கக்கூடாது. நல்ல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய மஞ்சள், ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடிய மஞ்சள், அதான் ஃபாக்டிங்குன்னு அல்லாஹ் சொல்லலாம். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடிய மஞ்சள் நிறத்தில் அந்த மாடு. அப்படி மாடு பார்த்துருக்கோமா? அந்த மாதிரி மாடு நம்ம வாழ்க்கையில் ரொம்ப மஞ்சளான மாடு இருக்கா? எவ்வளோ நிர்பந்தத்துக்கு போகிறாங்க பாருங்க. சும்மா மாடை கொடுன்னோன்னே ரோட்டில் தெரிய ஒரு மாட்டை எடுத்து கொடுத்துட்டு போகிறத விட்டு அவர்களா நெருக்கத்துக்கு வர்றாங்க. ரொம்ப கெட்டியான மஞ்சளாக இருக்கணும் அந்த மஞ்சள். தசுர்ரு நாதிரி, பார்த்தா பார்க்குறவங்களை அப்படி ஈர்க்கணும், பார்க்குறவங்களை பரவசமாக இழுக்கணும். அந்த மாதிரி ரொம்ப மஞ்சளாக இருந்தால் அப்படி இருக்கும்ல, ரொம்ப கெட்டியான மஞ்சளாக இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரி மாடு வேணும்ட்டாங்க. இப்போ இது எங்கே போகிறது? ஊரில் 100 மாடு இருக்கும்போதே அறுத்திருக்கலாம். அதிலிருந்து அவர்கள் நிறைய கேட்டாங்க, நிறத்தை கேட்டு இப்போ இந்த மாட்டை எங்கே தேடுறது? எவ்வளோ நிர்பந்தத்துக்கு அவங்களே போகிறாங்க பாருங்க. இந்த மாடு பார்க்குறதே அபூர்வம். மஞ்சள்னாலும் லேசான மஞ்சள் கிடையாதான், கெட்டியான மஞ்சள். ஃபாக்டவுல் லவுனுகா, அல்லாஹ் சொல்லலாம். அவ்வளோ ஒரு மஞ்சளாக இருக்கணும், பார்த்தா பரவசமாக இருக்கணும், அல்லாஹ் சொல்கிறான், ஈர்க்கணும் அப்படின்ட்டு. இதை நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க. இப்போ தேடுறது எவ்வளோ கஷ்டமாக போச்சு. தேடி தான் ஆகணும், ஏன்னா கொலையாளியை கண்டுபிடிச்சா ஆகணும். இப்போ அவங்களுக்கு தேடுறதுக்கு உண்டான கஷ்டம் அவர்களே எடுத்துக்கொண்டார்கள். அல்லாஹ் சொல்லுவாங்க, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, யாரையும் சக்திக்கு மீறி நம்ம கஷ்டப்படுத்துறது இல்லைங்கிறான் அல்லாஹ். கஷ்டத்தை மனுஷன் தான் எடுத்துக்கிறது, யாரையும் மீறி அல்லாஹ் கஷ்டப்படுத்துற, யாருக்காவது கஷ்டப்படுத்துறான் அல்லாஹ்? கஷ்டம் யாரை அளவுக்கு மீறி கஷ்டப்படுத்த மாட்டான். நம்ம நினைச்சுக்கிறோமே தவிர எனக்கு வந்த மாதிரி கஷ்டம் யாருக்கு வரக்கூடாதுன்னு அல்லாவுக்கு தெரியும். யாருக்கு எவ்வளோ கஷ்டம் தரணுண்டு அந்த அளவுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். எவ்வளோ பெரிய மரமாக இருந்தாலும் சின்னோண்டு பழம் தூங்கும், அப்படிதானே? பெரிய மரமாக இருக்கும், ஆலமரம் மாதிரி, பழத்தை பார்த்தா சின்னதாக தொங்கும். அடித்தா காற்றுல கூட சாஞ்சிடுற வாழை மரத்தில் வாழைத்தாரா பெருசாக தொங்கும். அல்லாவுக்கு தானே தெரியும் எந்த கணத்தை எது தூக்குங்கிறது அல்லாவுக்கு தெரியும். இல்லைண்டா வாழை மரத்தில் போய் அவ்வளோ பெரிய கொலையை வைப்பானா, வாழை தாரை வைப்பானான்ல? நம்மளே தூக்க முடியலையேங்க. காற்றுல உடனே சாகிறது வாழை மரம்னு சொல்கிறோமே. அப்போ அல்லாவுக்கு தெரியாது. ஏன்னா மரம் குத்தி பாருங்க, 1000 மரத்தை கொத்தினாலும் வாழைத்தாரை கொத்த மாட்டேங்குது, அது கொத்த முடியாது. ஆனால் லேசான இதுதான், சின்னதாக ஒரு குச்சை வச்சு தள்ளினாலும் உள்ளே போயிட்டு தான். ஆனால் மரம் கொத்தி கொத்தாது, ஏன்னா அதுக்கு தெரியும் அதில் உள்ள நாரால் நாம் அழகு சிக்கிக்கிறோம் என்று அதுக்கு தெரியும், குத்தாது. அல்ல எப்படி வச்சுக்கலாம் பாருங்க. காற்றுக்கு சாய்ந்து போகிற வாழை மரம் பெரும் தாரை கனத்தை சுமந்து கொண்டு இருக்கிறது.
ஆனால் பெரும் விருட்சமாக இருக்கிற ஆலமரம் சின்னோண்டு பழத்தை வச்சுக்கிட்டு நிற்கிது. இதில் என்ன இருக்குது? அப்போ அல்லாஹ் சொல்கிறான், யாருக்கு சக்தி மீறி கஷ்டம் கொடுக்கறது இல்லை. நம்மளாம் நினச்சிக்கணும், அல்ல நம்மளை மாதிரி கஷ்டம் யாருக்கு தரக்கூடாதுன்னு. ஆனால் பனி இஸ்ரவேலர்கள் தங்களுக்கு மீதே அவர்கள் கஷ்டத்தை அள்ளி சுமந்து கொண்டார்கள். இப்போ தேடுறது எப்படி பாருங்க, 10 ஊரில் தேடினாலும் இந்த மாடு கிடைக்குமா? எவ்வளோ பெரிய கஷ்டத்துக்கு ஆனார்கள். சரி இப்போவாச்சும் முடிக்கலாம்ல, முடிக்கல. அடுத்து கேட்டாங்க அடுத்த கேள்வி கேட்டாங்க, காலு தோழடா ரப்பக்க யுபை இல்லைனாமா ஆகிய நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே இன்னொன்னையும் கேட்டு சொல்லுங்க. திரும்ப கேள்வி ரொம்ப கேட்கிறது. சில பேருக்கு நோண்டி நோண்டி கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல தோணும். யுபையில்லனாமாகிய அது எந்த மாதிரி மாடுன்னு கொஞ்சம் சொல்லுங்களே. திரும்ப என்னப்பா என்ன மாதிரி மாடு? அப்படி இல்லைங்க, இன்னல் பக்கர தஷாபக அலைனா, நீங்கள் சொன்ன மாடுலாம் புரியுது, ஆனால் எங்களுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. இவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்கு. பசு மாடு, நடுத்தர மாடு, பியூர் மஞ்சள் மாடு, கெட்டியான நிறம் மஞ்சள். இதில் என்ன குழப்பம் இருக்குது? ஒரு குழப்பமும் இல்லைல்ல. அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க பாருங்க, இன்னல் பக்கர தஷாபகாலைனா, எங்களுக்கு இந்த மாடுகள் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கலாம், ஒரே மாதிரி. அப்படியா இருக்குது? ஈஸியாக நம்மளே கண்டுபிடிச்சிருவோம். இவ்வளோ தெளிவாக எல்லாம் சொல்லிவிட்டான். அப்போ வேணும் மட்டும் குழப்புறாங்க. நீங்கள் சொன்னதை பார்த்தா எங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்குது, ஒரே மாதிரியாக தெரியுது சொன்னதெல்லாம், எங்களுக்கு இன்னும் தெளிவு தேவை, விளக்கம் தேவை அப்படின்றாலாம். இன்ஷா அல்லாஹ் இன்னா இன்ஷா அல்லாஹ்ல முஹ்ததூன், அல்லாஹ் நாடிட்டா எப்படியாச்சும் அந்த மாட்டை நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம், வழி எங்களுக்கு கிடைச்சிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன் இன்ஷா அல்லாஹ் சொன்னாங்கன்னு பின்னாடி சொல்கிறேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டு சொன்னாங்களாம். அல்லாஹ் சொன்னான், இன்னஹு யகூல், அல்லாஹ் சொல்லுகிறான். அதே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மக்களிடத்தில் சொல்லுகிறார்கள், இன்னஹா பக்கரத்துன், அது எப்படிப்பட்ட மாடு? லா தலூலும் துசீருல் அர்த, பூமியில் ஏர் உழுது இருக்காது, நிலத்தில் போய் உழுது இருக்காது. வலா தஸ்கில் ஹர்ஸ, நீர் நிலையங்கள், நிலத்துக்கு நீர் பாய்ச்சிருக்காது, விவசாயத்துக்கு நீர் பாய்ச்சி இருக்காது. சில மாட்டை உழுதுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, தண்ணீர் பாய்ச்சறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி வேலைலாம் வாங்கப்பட்டிருக்க கூடாது, தேவையில்ல மாட்டுறாங்க. முசல்லமத்துன், எந்த குறையும் இருக்கக்கூடாது. யோசிச்சு பாருங்க, சின்னதாக ஒரு குறை இருக்கக்கூடாது. என்ன குறை? கால் நொண்டியோ கை நொண்டியோ, இது வரைக்கும் அவங்க நொண்டியானது கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். மஞ்சளா நடுத்தரமா ஒரு பசுமாட்டை நொண்டியில் கூட கொண்டு வந்து கொடுத்துருக்கலாம். இந்த கேள்வியை கேட்டோன்னு அல்லாஹ் நொண்டியாக இருக்கக்கூடாது, குருடாக இருக்கக்கூடாது, காது வெட்டுப்பட்டு இருக்கக்கூடாது, கண்ணு போயிருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி வார்த்தை தான் முசல்லமத்துன், குறையில்லாத மாடாக இருக்கணும். கேள்வினால எவ்வளோ கஷ்டத்துக்கு அவர்கள் போனார்கள் பாருங்க. லாஷியத்த ஃபீஹா, அந்த அவர்கள் அந்த எடுக்கக்கூடிய மாட்டில் எந்த குறையும் இல்லாமல், அதே நேரத்திலே அல்லாஹ் சொல்லுவதை போல ஆரோக்கியமாக அந்த மாடு இருக்க வேண்டும், முழுமையான ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். குறை இல்லாமல் இருக்கிறது லாஷியத்த ஃபீஹா, முசல்லமானா ஆரோக்கியமாக இருக்கிறது. இந்த மாதிரி மாட்டை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். அன்பு நிறைந்தவர்களே, அப்போ நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, எந்த குறையும் இல்லாமல் முசல்லமத்துன், குறையில்லாத ஆரோக்கியமான மாடாக இருக்கும். லா ஷியத ஃபீஹா, முஃபஸ்ஸிரீன்கள் சொல்லுவாங்க, ஒரு வடுவு கூட இருக்கக்கூடாதும்பாங்க. லா ஷியத ஃபீஹா, ஒரு கோடு இல்லை ஏதாவது சின்னதாக ஒரு வடுவு கூட இல்லாத மாடாக இருக்கும். இப்படி ஒரு மாட்டை கண்டுபிடிக்க எவ்வளோ பெரிய கஷ்டம். ஆனால் தொடக்கத்தில் அல்லாஹ் சொன்னது என்ன? ஒரு மாடு. அது எந்த மாட்டை வேண்டாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தில் அது கொடுத்துருந்தாங்கன்னா வேலை முடிஞ்சு போயிருக்கும். மூசா நபியை சிக்க வைக்கலாம் என்று, அவர்களை கேலி செய்யலாம் என்று சில கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. மேலும் மேலும் சுமைகளை கூட்டிக்கிட்டாங்க. அல்லாஹ் எப்படி சொல்லி முடிக்கிறான்டா, ஃபதபஹூஹா வமா காது யஃஅலூன், காலு, அது பனி இஸ்ரவேலர்கள் சொன்னார்களாம், அல் ஆன ஜிஅத பில் ஹக், இப்பதான் சரியா சொல்லிட்டேன்னு சொன்னாங்களாம்.
இப்போ தான் ரொம்ப விவரமாக சொல்லியிருக்கிறீங்க. இதுவரையும் சொன்னதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் சரியாக குழப்பமாகவே இருந்துச்சு, இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க, இன்னும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படி. எப்போ முடியாமல் போகுதோ அங்கே வந்து சொல்கிறாங்க இப்போ தான் கண்டுபிடிக்க முடியும், இப்போ தான் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. எப்போ லேசாக செஞ்சிருக்க முடியுமோ அப்போ எங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுல்ல. அதான் அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் செய்ய முடியாத நிலையில் அந்த மாட்டை அறுக்க வேண்டிய ஒரு நிலையில் வந்தார்கள், அந்த மாட்டை அறுத்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அந்த மாட்டை அறுக்கிறதுக்கு ஒரு காரணம், அவர்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொன்ன வார்த்தைக்காக என்று எழுதுவார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். இந்த இன்ஷா அல்லான்னு ஒரு வார்த்தையை சொன்னால் பாருங்கள், வைன்னா இன்ஷா அல்லாஹ் முகுத்தது. இன்ஷா அல்லாஹ் 2 காரணத்துக்கு சொன்னாங்க. ஒரு காரணம் என்னென்னா, எல்லாத்தையும் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்போம், நம்மளுக்கு மாடு கிடைக்கலண்டா, அறுக்க முடியாமலும் போயிட்டா, அல்லாஹ் நான்னா தானே முடியும், அல்லாஹ் தான் நாடலையேன்னு சொல்லி தப்பிச்சுக்கிறோம். இன்ஷா அல்லான்னு அதான் அர்த்தம், அல்லாஹ் நான்னா தான் செய்கிறேன் அப்படின்னு தானே. அதுக்காக என்ன ஒரு புத்தி பார்க்கணும், இந்த எண்ணத்தில் இன்ஷா அல்லாஹ்ல முஹ்ததும், அல்லாஹ் நான்னா நாங்கள் அதை கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்டா. சுற்றி சுற்றி பார்க்கலாம், கொஞ்ச நாள் கிடைக்கலன்னா அல்லாஹ் நாடலன்னு விட்டுட்டு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சொன்னதாகவும் முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் தருவார். இன்னொரு விளக்கம், இவர்கள் இந்த வார்த்தையை சொல்லலைண்டா கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. அல்லாஹ் கண்டுபிடிப்பதற்கு காரணமாக்கிய மந்திர சொல்லுதான் இந்த இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ்வுக்கு அவ்வளோ, இன்ஷா அல்லாஹ்வின் பலன்கள் என்று ஒரு கிதாபில் செய்தியே நிறைய எழுதி வச்சுக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் சொன்னால் எவ்வளோ நன்மைகள் நடக்கும், பிஸ்மிக்கு என்ன பலன் அப்படின்னு ஒவ்வொரு மந்திர சொல்லுக்கும் ஒரு பலன்கள், நிறைய பலன்கள் இருக்குது. அது மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுக்கு எவ்வளோ நன்மை இருக்குது, அதுக்கு எத்தனை வரலாறு செய்திகள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறார். அப்படி இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னதினால்தான் அவரால் அந்த மாட்டை கண்டுபிடிக்க முடியும். யோசிச்சு பாருங்க, இப்போ ஒரு மனுஷனால் இந்த மாட்டை கண்டுபிடிக்க முடியுமா? நம்மளே யோசிச்சு பார்க்கணும். நடுத்தர மாடாக இருக்கணும், எந்த வேலைக்கும் போயிருக்கக்கூடாது, பசுமாட்டுக்குரிய எந்த வேலையும் அது செஞ்சிருக்க கூடாது, குறை கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, ஒரு வடு கூட விழுந்திருக்கக்கூடாது, எந்த உறுப்பும் குறைபட்டு இருக்கக்கூடாது, மஞ்சள்லாம் மஞ்சள் அப்படி ஒரு மஞ்சளா இருக்கணும். இப்படி ஒரு மாட்டை கண்டுபிடிக்க முடியுமா? எத்தனையோ வயசு கடந்து நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், அந்த மாதிரி மாட்டை நம்ம பார்த்துருக்கிறோமா? அவர்களால் கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? அல்லாஹ் தஆலா அந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையின் காரணமாக அவர்களுக்கு வழிகாட்டினான் என்ற விளக்கத்தையும் முஃபஸ்ஸிரீன்கள் தருவார்கள். இது 72வது வசனமாக இடம்பெறுகிறது. இது கத்தல்தும் நஃப்ஸன், அல்லாஹ் சொல்றான், எதுக்கு இந்த மாட்டினுடைய நிகழ்ச்சிலாம் வந்துச்சுன்னா, ஏன் மாட்டை பிடிக்க சொன்னோம், அறுக்க சொன்னோம், கண்டுபிடிக்க சொன்னோம், தேட சொன்னோம், இதுக்குள்ள காரணமெல்லாம் இது கத்தல்து நஃப்ஸன், நீங்களே ஒரு உயிரை கொலை செய்தீர்கள், நீங்களே ஒருத்தரை கொலை பண்ணிட்டீங்க. ஃபத்தாரத்தும் ஃபீஹா, அந்த விஷயத்தில் யார் கொலையாளி என்று ஃபத்தாரத்தும் ஃபீஹா தர்க்கித்துக் கொண்டீர்கள். யார் கொலையாளியா இருக்கு, அந்த கொலைகாரன் யார், அந்த கொலைகாரன் யாருன்னு சண்டை போட்டீங்க. சண்டை போடுறது கொலை செஞ்சவனு சேர்ந்து தான் சண்டை போட்டது. பைலாவி இமாம் அதை சூப்பராக வரலாற்றை எழுதுவாங்க. சகோதரர்களுக்கு உள்ள பண பேராசையினால் சகோதர பிள்ளைகளை கொலை செய்தார்கள் என்று எழுதுவார்கள் தஃப்சீருல் பைலாவில. அப்ப அவர்களே கொலை செஞ்சுட்டு கொலை நாடகம் நடத்தினார்கள். யார் கொலை செஞ்சான்னு தர்க்கித்துக் கொண்டார்கள். அல்லாஹ் சொல்றான், வல்லாஹு முஹ்ரிஜுமா குன்தும் தக்துமூன், நீங்கள் மறைச்சி வச்சிருந்த அந்த செய்தியை அல்லாஹ் வெளியில் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கும். எதை நீங்கள் மறைச்சி வச்சிருந்தீங்களோ, யார் கொலையாளின்னு தெரியக்கூடாதுங்கிறதுக்கு தான் கேள்விக்கு மேலே கேள்வியை போட்டுக்கொண்டு குழப்புனீங்க. ஆனால் உண்மையான குற்றவாளியை அல்லாஹ் கொண்டு வரக்கூடிய தகுதி அல்லாஹ்வுக்கு இருக்கு. அல்லாஹ் வெளிப்படுத்தக்கூடியவர் முஹ்ரிஜ். அல்லாஹ்வுடைய பெயர்களில் ஒன்று முஹ்ரிஜ். அல்லாஹ்வால் எதையும் வெளியே கொண்டு வர முடியும். சரி, அறுத்தாச்சு. அறுத்த பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் சொல்கிறான் 73வது வசனமாக, ஃபகுல்லா, நாம் சொன்னோம், யுத்ரிபூஹு பிபாலிஹா, அந்த மாட்டின் ஒரு பகுதியை எடுத்து இறந்தவரின் மேலே அடியுங்கள். மூத்தாயிட்டாகல்ல, அவர் மேலே அடியுங்கள் என்று சொல்லும்.
அடித்தவுடன் அவர் எழுந்தார். யார் தன்னை கொலை செய்தார் என்பதை சைக்கியினால் காட்டிவிட்டு திரும்ப மூத்தா போயிட்டார். அவ்வளவுதான். உயிரானவர் மீண்டெழ முடியாது. அப்படி சில அற்புதங்கள் நடந்திருக்கிறது. சில அற்புதங்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் காட்டலாம் என்று முடிவெடுத்துட்டா சில நபிமார்களின் வழியாக, சில நல்லோர்களின் வழியாக சில நேரங்களில் மௌத்தானவங்களை எழுப்பி வைப்பான், மௌத்தானவங்களை உயிராக்கி வைப்பான். கண்ணால் பார்க்கலாம், வரலாறுகளில் நிறைய இருக்குது. அப்படி மூசா நபியினுடைய வரலாற்றில் உள்ளதுதான். மூத்தா போனவரை எழுந்தார். எழுந்துதான் அவர் தான் சொன்னார், என்னை இவன் தான் கொலை செய்தான் என்று சொல்லிவிட்டு மூத்தா போயிட்டார். அல்லாஹ் அடுத்து சொல்றான், கதாலிக யுஹில்லாஹுல் மௌத்தா. இதான் நம்மளுக்கு செய்தி. நீங்களும் மூத்தாயிட்டா படிக்கிற எல்லாரும், கேட்குற எல்லாரும் ஒரு நாள் மூத்தாகணும். இல்லை நீண்ட ஆயுளை தருவானாக. மூத்தாகின்ற போது அல்லாஹ் இப்படிதான் உங்களை ஹயாத்தாக்குவான். அதில் ஒரு செய்தியை சொல்லலாம் பாருங்க. கண்ணுக்கு முன்னாடி மரணித்தவரை எழுப்பி பேச வைத்ததை போல நீங்கள் மரணித்ததற்கு பிறகு உங்களை எழுப்புவேன். அல்லாஹ் இப்படிதான் உங்களை உயிர்விக்க செய்வான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வயிரிக்கும் ஆயாத்திகி, அவனுடைய அத்தாட்சிகளை உங்களுக்கு அப்போது அவன் காட்டுவான். அவனுடைய அத்தாட்சிகளை அப்போது உங்களுக்கு காட்டுவான். காரணம் அல்லக்கும் தாக்கியோம், அப்போது நீங்கள் அறிவை பெறுவதற்கு. இன்னைக்கு விளங்காது. அல்லாஹ் எப்படி நம்மளை உயிராக்க போகிறான், எப்படி நம்ம எந்திரிக்க போகிறோம் அப்படிலாம் தெரியாது. கண்ணை பொத்துனோன்னு அதெல்லாம் தெரிய ஆரம்பிச்சு. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தெரியாது. அல்லாஹ் சொன்னான், கண் இந்த துன்யாவிலேயே ஒருத்தன் மூத்தாக்கி ஹயாத்தா இருக்கிறேன் பார்த்துக்க, இது மாதிரி தான் உன்னையும் மூத்தாக்கிட்டு ஹயாத்தாக்கு. அந்த ஆற்றல் என்கிட்ட இருக்குங்கிறத இந்த குர்ஆன் வழியாக இந்த உம்மத்துக்கு சொல்கிறான். இப்போ இந்த வரலாறு பல செய்திகளை கொண்டு இருந்தாலும் நம்மளுக்கு முக்கியமான லாஸ்ட் செய்தி என்னண்டா, மௌத்துக்கு பிறகு திரும்ப ஒரு அற்புதமான மறுமை வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. அந்த மறுமை வாழ்க்கை நிச்சயமானது. அதை அல்லாஹ் வெளிப்படுத்தி கொண்டு வருவான் என்ற செய்தியை சொல்லுகிறான். இறுதியாக ஒரு செய்தி, இந்த மாடு எங்கே இருந்துச்சு, எப்படி கண்டுபிடிச்சாங்க என்றால் அதிலேயும் பல கருத்துக்கள் இருந்தாலும், ஒரு கிராமத்தில் வாப்பா அம்மாவை ரொம்ப சூப்பராக பார்த்துக்கிட்ட ஒருவர் இருந்தார். ஒரு நல்ல மனிதர் வாப்பா அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டவர். பெற்றோர்களை மதிக்கிறதுல எவ்வளோ நன்மை இருக்குங்கிறதுல இந்த வரலாறு ஒப்பிட்டு சொல்லுவாங்க. எங்க கொலை நடக்கிறது ஒரு பிளேஸில், அவங்க இருக்கிறது இன்னொரு ஏரியாவில். அல்ல எங்கேருந்து எங்கே முடிச்சு போடுறான் பாருங்க. அவங்கள்ட்ட இருக்கிறது இந்த ஒரு மாடு தான், இந்த ஒரு சொத்து தான். இதை வைத்து தான் அவங்க குடும்பம் இருக்குது. ரொம்ப ஏழ்மையான குடும்பம். பாப்பா அம்மா தான் தனக்கு சொத்துன்னு நினைச்சு வாழ்ந்தவர். பாப்பாவுடைய மரணத்துக்கு பிறகு அம்மாவை கவனிக்க ரொம்ப கஷ்டப்பட்டார், அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டார். அல்லாஹ் எப்படி முடிச்சு போடுறான் பாருங்க. இங்க கொலை நடக்க, அவங்க கேள்வி கேட்க, அதுக்குண்டான விடையை அங்கே வைக்கிறான். அந்த மாட்டை அங்கே போய் தான் வாங்கினார். அது நீண்ட வரலாறு. மாட்டை வாங்கும்போது அதுக்கு எவ்வளோ விலை கொடுத்தாங்க தெரியுமா? மாட்டை அறுத்த பின்பு அந்த தோல் முழுக்க தங்கத்தை கொடுக்க வேண்டும். தோல் நிரம்ப தங்கம் கொடுக்கும். அந்த அளவுக்கு கொடுத்தாலாம் மாடு தருவேன் என்று விலை பேசப்பட்டது. அப்படி பேசும்படி அவருக்கு அறிவுறுத்தப்பட்டது. அது போன்ற என்ன வாங்கிதான் ஆகணுங்க. அவருக்கு நல்லா பாருங்க, வாப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டா அல்லாஹ் எப்படியெல்லாம் செல்வத்தை கொடுப்பாங்கிறதுக்கு ஒரு உதாரணம். தோல் முழுக்க தங்கத்தை அல்லாஹ் எங்கிருந்தோ கொண்டு வந்து சேர்க்கிறான் அந்த குடும்பத்துக்கு. பெற்றோர்களால் உயர்ந்தவர்களுடைய லிஸ்டில் அந்த பிள்ளையை நம்மளுடைய முன்னோர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இது பனி இஸ்ரவேலர்கள் காலத்தில் நடந்த பேர் அற்புதங்களில் ஒன்று. அன்பானவர்களே, அந்த மாட்டை வாங்கி தான் அறுத்து அல்லாஹ் தஆலா அவரை உயிர்ப்பிக்க செய்தான். அந்த வரலாற்றை தான், அந்த பக்கராவை தான் இந்த சூறாவுக்கு பேராக வச்சுட்டான். சூரத்துல் பக்கரா, அல் பக்கரா என்று.
அல்லாஹு தாலா நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தார்கள் எப்படி மூசா நபியை வஞ்சித்தும் அலட்சியப்படுத்தும் இருந்தார்களோ அந்த நிலையை ஒருபோது நமக்கு அல்லாஹ் வரவிடாமல் பாதுகாப்பானாக. கிண்டல் போன்ற நாவினால் ஏற்படக்கூடிய ஆபத்திலிருந்து விபரீதத்திலிருந்தும் அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தார்களையும் முழு உம்மத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபிமார்களை நேசித்து நல்லோர்களை மதித்து பெரியவர்களுக்கு மரியாதை கொடுத்து மூத்தவர்களை முன்னிலைப்படுத்தி வாழுகின்ற உயர்ந்த தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் பின்னால் வருகின்ற நம்முடைய தலைமுறைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா sallallahu alaihi wasallam. Sallallahu ala Muhammad ya Rabbi salli wa sallim.